ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 40 அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவனுடைய வார்த்தை எந்த நிலைமையிலும் அது மாறாததாய் இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய மனது அவைகளிலே மிக ஆழமாய் பதித்திட வேண்டும். யோசுவாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தேவன் சொன்னார், பலங்கொண்டு திடமனதாயிரு என்று யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார். இன்றைக்கு நமக்கும் அந்த வார்த்தை மிக அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், யோசுவாவை பார்த்து சொல்லுகிற பொழுது, தேசம் உனக்கு முன்பதாக இருக்கிறது, நீ அதை எடுத்துக்கொள் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே தேவன் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஐ ஹவ் கிவன் செரிகோ இன்டு யுவர் ஹேண்ட்ஸ். அப்படிங்க வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தையே தேவன் நான் உன் கரத்தில் நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நீ எடுத்துக்கொள் என்று அவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்டணத்தை நீ பெற்றுக்கொள், நான் ஆல்ரெடி உனக்கு அதை கொடுத்துட்டேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா அங்கே போய் நான் எப்படி ஜெயிக்க போறேனோ, எப்படி நான் போராடி வெற்றி பெறுவேனோ என்று சொல்லி அவர் எண்ணவில்லை. காரணம், முன்பதாகவே தேவன் அதை இவருடைய கரங்களுக்கு அதை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை வருமா, இதிலிருந்து எனக்கு சுகம் வருமா, வியாதியிலிருந்து சுகம் வருமா என்றெல்லாம் அல்ல. தேவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் ஜெயத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். We have to receive the blessing of my victory. ஹல்லேலூயா. தேவன் எல்லா விதத்திலும் நமக்கு ஜெயத்தை, சுகத்தை, பலத்தை தேவன் வைத்திருக்கிறார். காரணம், நாம் தேவனோடு இயேசுவோடு உடன் சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இயேசுக்குரியவைகள் எல்லாம் உங்களுக்குரியதாக இருக்கிறது. இயேசுவானவர் வெற்றி சிறந்தவரா? அப்பொழுது நீங்களும் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாகவே இருக்கிறீர்கள். நம்ம கேட்கலாம், நான் எப்போ ஜெயிப்பேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜெயத்தை நீங்கள் எட்டுகிற பொழுது, எட்ட முற்படுகிற பொழுது அநேக சவால்கள் எழும்பலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த சவால்களை எல்லாம் முறியடித்து உங்களை ஜெயத்திலே கொண்டு நின்று அழகு பார்க்க தேவன் விரும்புகிறார். எந்த நிலைமையாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு முன்பதாகவே ஜெயத்தை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், அந்த ஜெயத்தை எடுத்துக்கோ, நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த விடுதலை எடுத்துக்கொள், நான் உனக்கு வைத்திருக்கிற சுகத்தை எடுத்துக்கொள் என்று தேவன் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ பெற்றுக்கொள், நான் அவைகள் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன வாஞ்சிக்கிறீங்களோ, நான் அதை கொடுத்திருக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான பிதாவே, நீர் உமை நம்பியிருக்கிறவர்களை ஆண்டவரை சோர்ந்து போக விடாமல் பலப்படுத்துகிறீர், திடனடையும்படி செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சகல விதங்களிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். உம்முடைய ஜெயத்தையும் விடுதலையையும் சுகத்தையும் பலத்தையும் நாங்கள் இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாய் நீர் கொடுத்திருக்கிறவர்களை நீர் சுதந்திரிக்கிற அந்த தயவையும் அந்த வெளிப்பாடுகளை நீர் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. உடைய வல்லமை உள்ள கரத்தில் தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.